வணக்கம். வருகிற 11/2/2025 அதாவது செவ்வாய்க்கிழமை, வருகிற செவ்வாய்க்கிழமை தைப்பூசங்க. முருகனை வணங்கினால் நமக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். முருகனுக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த தைப்பூசத்தன்று, தை மாதம் வருகின்ற பூச நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த தைப்பூசத்தன்று நம்ம முருகனுக்கு, அதாவது பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்கள் யாராக இருந்தாலும் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது பெரியவர்கள்லாம் விரதம் இருக்க முடியாது. அவங்கெல்லாம் சாதாரணமாக பால் பழங்கள் எடுத்துக்கொண்டாலே போதும். அது மாதிரி இல்லை, எதையுமே நம்மளால் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக நீங்கள் சைவ உணவை சாப்பிட்டு முருகனுக்காக அன்றைய முழுவதும் முருகா முருகா என்று நீங்கள் அழைத்தாலே போதும், ஓடி வருவான். உங்கள் வீட்டில் உள்ள கவலைகள், பிரச்சனைகள், முக்கியமாக திருமண தடை நீங்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, பூமிக்காரகன் செவ்வாய் அப்படின்னாலே பூமிக்காரகன் முருகப்பெருமான் தான் அதிபதி. அதனால் சொந்த வீடு வேணும், உடலில் உள்ள பிரச்சனை, மனப்பிரச்சனை எல்லாமே தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் வீட்டில் வாஸ்துபடி எந்த பிரச்சனை இருந்தாலும் விலகிரும். இந்த தைப்பூசத்தன்று முருகன் படத்தை நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் சந்தனம் வச்சு நல்ல பூக்களால் அலங்கரித்து முருகனுக்கு அவல் பாயசம், சக்கரை பொங்கல் இதெல்லாம் செஞ்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி தீபாரதனை காட்டும் போது உங்கள் வீட்டில் உள்ள எல்லாவித பிரச்சனைகளும் போயிடும். இந்த தைப்பூசத்தை தவற விடாதீங்க. அதாவது தைப்பூச நட்சத்திரம் அப்படின்னாலே முருகனுக்கு உகந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த தைப்பூசத்தில் முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் வீட்டிலேருந்து கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் வீட்டிலேருந்தே நீங்கள் முருகா முருகான்னு கூப்பிட்டாலே போதும். உங்களுடைய ஒவ்வொரு ஒலியும் அவன் காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கும். உங்கள் வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து முருகப்பெருமான் ஒரு நல்ல வழியை காட்டுவார். எனவே தைப்பூசத்தை தவறாமல் நல்லபடியாக கொண்டாடுங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும். நன்றி.